ஒரு சூப்பரான வாயில் போட்டதும் அப்படியே கரையிற மாதிரி இருக்கிற பஞ்சு போல் இருக்கிற இந்த மட்டன் சுக்கா நெய் மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாதத்தோட சப்பாத்தியோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ண பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அது வதங்கினதும் ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மஞ்சத்தூள், உப்பு போட்டு மட்டன் அந்த நெய்யிலேயே ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கோங்க. இந்த பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் இந்த மட்டன் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகை ஆட் பண்ணி வாசனை வர அளவுக்கு வறுத்து பொடி பண்ணி வெந்த மட்டனில் இதை ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்புத்தூள், லைட்டாக கரம் மசாலா தூள் போட்டு மறுபடியும் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க